ஹே காய்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் டோனி இன்ஃபோடியூப். நிறைய பேர் என்கிட்ட எக்ஸாம் எழுதாமல் எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி வந்திருக்கு, ஜாப் நேச்சர் என்ன, எவ்வளோ சேலரி, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸில் தான் இந்த வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 போஸ்டல் வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த இந்தியா போஸ்ட் அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போனீங்கனாலே ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியா போஸ்டோட அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சைடில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் ஜிடிஎஸ் ஓட அஃபிஷியல் சைட். ஸோ இதில் மொத்தம் 48 சர்க்கிள்ஸ்லேருந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதில் சைடில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம நோட்டிஃபிகேஷன். இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு. கிராமின் தக் சேவா அப்படின்ற பேரில் தான் இவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 3 வகையான கேட்டகரியில் போஸ்ட் வந்திருக்கு. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக் சேவாஸ் அப்படிங்கிற இந்த 3 வகையான கேட்டகரியில் போஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு சர்க்கிள்லையுமே இந்த போஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். சில சர்க்கிள்ஸில் வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்கு, சில சர்க்கிளில் தக் சேவாஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்கள் சர்க்கிளில் என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நமக்கு இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா February 10th மார்ச் 3rd வரைக்கும் இருக்கு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷனுக்காக மார்ச் 6 மார்ச் 8 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் இந்த டேட்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பிரான்ச்சோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான். அங்கே நடக்கிற டெய்லி டிரான்சாக்ஷன்லேருந்து ஸ்பீட் போஸ்ட் வர்றதுலேருந்து எல்லாமே உங்கள் பொறுப்பு தான். அந்த பிரான்ச்சுக்கே நீங்கள் தான் இன்சார்ஜ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே தான் இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக் சேவாஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரான்ச் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து மெயில் டெலிவரி பண்ணுறது. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து மெயில் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி போஸ்ட் இருக்கும். இந்த தக் சேவாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஃபீஸ் ஹெல்ப்பர் மாதிரி. அவங்க வந்து இந்த ஆஃபீஸில் பேக் பண்ணுறது, இந்த சீல் வச்சு கொடுக்கறது, ஸ்டாம்ப் எடுத்து கொடுக்கறது, இந்த சின்ன சின்ன வேலை, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு ஹெல்ப்பராக சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கறது தான் இந்த தக் சேவாஸோட ஜாப் டியூட்டி. அண்ட் இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 பேசிக் பே வரும். அண்ட் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக் சேவாஸ்க்கு வந்து 10,000 பேசிக் பே வரும். அண்ட் இது வந்து லெவல் 1 லெவல் 2ன்னு அந்த பிரான்ச்சை பிரிக்கிறாங்க. அதை பொறுத்து இன்ஹேண்ட் வந்து உங்களுக்கு 18,000 வரும் லெவல் 1னா. அண்ட் லெவல் 2ல இருந்தீங்கன்னா 23,000 வரும். இது வந்து அந்த பிரான்ச் வந்து எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பே ஸ்கேல் வருது. அண்ட் இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 years ஆஃப் ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் 40 years ஆஃப் ஏஜ். நீங்கள் 40 வயது இருக்கிற வரைக்குமே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, இது போக இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இந்த இதில் பாருங்க, எஸ்சி அண்ட் எஸ்டிஸ்க்கு 5 years, ஓபிசிக்கு 3 years, இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கிடையாது. பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்து நீங்க ஓபிசியா இருந்தா 13 years இருக்கு. அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 years இருக்கு. இது எல்லாமே அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டோட பிளஸ் இந்த ரிலாக்ஸேஷனை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுமனே 10th பாஸ் ஆயிருந்தா போதும். வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிருக்கணும்ன்றதும் நெசசரி கிடையாது. நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தா போதும். இது அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அண்ட் பேசிக்காக சைக்கிள் ஓட்ட தெரியணும். அப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா உங்களுக்கு சர்வே பண்ண தெரியணும். இதுதான் அதர் குவாலிஃபிகேஷனாக அவங்க நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்குது. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்க. இதில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதில் வந்து இந்த எக்ஸாமுக்கு இந்த போஸ்டலுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது.
ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லிஸ்ட் தான். நீங்கள் அப்ளை பண்ணுறதை வச்சு சிஸ்டமே உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே அந்த மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆன உடனே உங்களை 2 தடவை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை ஒரு இடத்துல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எந்த சர்க்கிளில் நீங்கள் போஸ்ட் ஆகுறீங்களோ அந்த சர்க்கிளில் உள்ள போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை வந்து ஒரு பெர்மனன்ட் போஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இதனால அப்போ என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் இருப்பீங்க, ஆனால் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் டெம்பரவரி போஸ்ட் மாதிரி தான். நீங்கள் ஃபர்தராக இதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உள்ளே நடக்கிற டிபார்ட்மெண்ட் போஸ்ட் எல்லாம் நீங்கள் டைரெக்டாக உள்ளேயே எழுதி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்குள்ளே இருக்க பெரிய பெரிய போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் எக்ஸாமே எழுதாமல் ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும்னு இதில் கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட், ஒரு ஐடி ப்ரூஃப், காஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் போஸ்டலில் வந்திருக்க வேகன்சி பற்றின டீட்டெயில் வீடியோ. ஸோ ஹோப் இதில் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். அண்டு மார்க் கம்மி, நான் 10th வந்து 400 மார்க்ஸ் தான், ஸோ இவ்வளோ தான், நான் 450 தான் அப்படின்னு நினச்சிட்டு மெரிட் லிஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்கன்ட்டு அப்ளை பண்ணாமல் யாரும் வந்துடாதீங்க. எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு 100 rupees தான். ஸோ அதனால் எல்லாரும் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஒருவேளை நிறைய பேர் உங்களோட சர்க்கிளில் வந்து அப்ளை பண்ணாமல், நிறைய ஸ்கோர் எடுத்தவங்க அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.